மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். காந்தி சார், வணக்கம் சார். இந்த தக்லைஃப் திரைப்படம் தொடர்பாக கர்நாடக மாநில அரசியல்வாதிகள் மற்றும் நீதிமன்றம் ஆகியவை தெரிவித்துள்ள கருத்துக்கள் நடவடிக்கைக்கு தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நீதிமன்றம் இதுல நேர்மையற்ற வகையில தான் நடந்து கொண்டிருக்கிறது. கன்னட மொழி தமிழிலிருந்து வரவில்லை என்று நீதிமன்றம் ஒன்றும் நிரூபிக்கவும் இல்லை. அதற்கான எந்த விதமான ஆவணங்களையும் சமர்ப்பிக்காமலேயே கமலஹாசன் அவர்களுடைய கருத்தை வைத்துக் கொண்டு அவர் திரைப்படத்துக்கு எதிராகவும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பேசுவது நேர்மையற்றது. அது எந்த வகையில் ஜனநாயகமானதா கிடையாது. இப்ப இந்தியாவினுடைய அமைச்சர் அமித்ஷா சமஸ்கிருதமே மூலமொழி, இந்தியாவின் தாய்மொழிகளுக்கு, இந்தியாவுள்ள மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று சொன்ன போதெல்லாம் அன்றைக்கு கன்னடர்களுக்கு இனித்ததா என்ற கேள்விதான் எழுப்பணும். அந்த கன்னட அமைப்புகளை வாயை பொத்திட்டு தான் இருந்தாங்க அவங்க. அப்ப கன்னட இந்த நீதிமன்றமும் வாயை திறந்து பேசல. அதான் எந்த வகையில் அதுக்கு கன்னட மக்கள் அது பெருமைப்படுத்துச்சுன்னு சொல்லல. அப்ப இதுல திட்டமிட்டு ஒரு தமிழ் வெறுப்பு, அதாவது என்னன்னாங்க, கன்னடம், தமிழ், தெலுங்கு, துளு, மலையாளம் இவை எல்லாமே திராவிட மொழி குடும்பங்களாக அறியப்படக்கூடிய மொழி குடும்பங்கள், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய மொழிகள். இது தமிழ் என்பது இது மூத்த மொழி என்பதுதான் முடிவு, மொழி அறிஞர்களோட முடிவு அது. ஆனால் RSS பிஜேபி என்ன பண்ணுதுன்னா சமஸ்கிருதத்துல இருந்து எல்லாமே வந்தது அப்படின்னு நிறுவ முயற்சி பண்றாங்க. அதை நிரூபிக்கிறதுக்காகத்தான் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் கன்னடர்களுக்கும் கன்னட மொழிக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை முறிப்பதற்கான வேலைகளை செய்யறாங்க. இப்ப தமிழில் இருந்து கன்னடம் வந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை மறுப்பதற்கான அடிப்படை காரணமே கன்னடம் என்பது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று சொல்வதற்கானதான். இந்த நீதிபதியோ அல்லது அந்த அறிஞர்களோ இல்ல கன்னடம் தனித்து தோன்றிய மொழி எங்கேயும் வாயை திறந்து பேசலையே, அவங்க சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுங்கிறதா பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை மறுத்து தான் நம்ம மொழி ஆய்வுகள் வருகிறது. இது அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் இது RSS வகைப்பட்ட, இந்துத்துவ வகைப்பட்ட பாஜக தான் பின்னாடி இயங்குகிறது. தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் இடையே சண்டையை மூட்டி விடுவதில் தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. காங்கிரஸ் ஆட்சி தானே நடைபெறுகிறது. சித்தராமையா கூட கமலஹாசன் தெரிவித்த அந்த கருத்துக்கு அவர் கடுமையான எதிர்ப்பை உண்மைதான். இதுல என்னன்னா, முதல்ல 2016 காவிரி பிரச்சனை வந்த போது தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சமயத்துல எங்களுக்கு தெரிந்த தொடர்புகளை வைத்து பார்த்த பொழுது RSS நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டு இருந்தது, பின்னாடி இயங்கினது தெரிஞ்சது. அதனாலதான் நாங்க மே 14 இயக்கம் தோழமை அமைப்புகள்லாம் சேர்ந்து RSS அலுவலகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுல சேத்துப்பட்டுல இருக்கக்கூடிய அலுவலகத்தை முற்றுகையிட்டோம். நாங்க குற்றச்சாட்டு எழுது RSS தான் இது பின்னாடி இயங்குதுன்னு சொன்ன பொழுது RSS மறுப்பு தெரிவிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி மறுப்பு தெரிவிக்கல. இன்னைக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா காங்கிரசும் அதுதான் பேசும், பாரதிய ஜனதா கட்சியும் பேசும். ரெண்டு கட்சிகளுமே கிட்டத்தட்ட கருத்து ஒத்து போகக்கூடியதுதான். எந்த கட்சி வந்தாலுமே காவிரி உரிமை என்கின்ற அடிப்படை தமிழ் வெறுப்பை பேசக்கூடியவர்கள் தான். இந்திய தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அது தமிழ் எதிர்ப்பு, தமிழர் விரோதம் அறிக்கைகளும் இது போன்ற போராட்டம் நடக்கிறது நம்ம வாடிக்கையாவே பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி முறையில தான் அவங்களும் பண்றாங்க. இதை அமைப்புகள் தூண்டி விட்டு அது செய்யுது. அதுக்கு ஒத்திசைவாக கர்நாடகத்தோட காங்கிரஸ் கட்சியும் பேசுகிறது.